கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. அந்த சாட்சியை நான் சொல்லாதிருந்தேன் என்றால் நான் நன்றி கெட்டவனாக இருப்பேன். திங்கட்கிழமை நான் மெடிக்கல் செக்கப்புக்காக போக வேண்டும் என்று எல்லா விசுவாசிகளும் பார்க்கிறவர்கள் எல்லாரும் வற்புறுத்தினார்கள். எனக்கு போக பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் எதையாவது சொல்லி என் உள்ளத்தை குழப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் போக தாமதப்பட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுது திங்கட்கிழமை போனேன். அப்பொழுது எனக்கு எல்லா செக்கப்பும் பண்ணப்பட்டது. அந்த நேரத்தில் எக்கோ செக்கப் பண்ண பொழுது, எக்கோ எடுக்கும் பொழுது அவருடைய முகம் மாறி அடுத்த ரூமுக்கு என்னை அனுப்பினார்கள். எனக்கு புரியவில்லை. புள்ள ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த ரூமில் வந்து பார்க்கும் பொழுது அதை காட்டிலும் ஹை மிஷின், அதை வைத்து டெஸ்ட் பண்ணினார்கள். அப்பொழுது அதை டெஸ்ட் பண்ணுகிற டாக்டருடைய முகம் மாற ஆரம்பித்தது. ஏன் என்று கேட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. தயவுசெய்து சொல்லுங்கள் என்னென்னு கேட்டேன். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட வால்வு திரும்பவும் சுருங்கி கொண்டிருக்கிறது. அது சீக்கிரமாய் சுருங்கிவிடும். அதில் பிளட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆகவே என்ன செய்யுதுன்னு கேட்டேன். அப்பமே சரி, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று தீர்மானித்து விட்டேன். ஆகவே அவர் செக் பண்ணிவிட்டு சரி ரெண்டாவது தடவை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணார். அப்பொழுதும் அதே ரிசல்ட் தான் வந்தது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஹார்ட்டு வேகமாக சுருங்கிக்கிட்டு இருக்குது, பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. மூணாவது தடவையும் செக் பண்ணார். அப்புறம் அடுத்த தடவை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அது என்னது, எண்டோஸ்கோப், எண்டோஸ்கோப் எடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதில் தான் க்ளீனாக தெரியும் அப்படின்ட்டு தொண்டைக்குள்ளே டியூபை விட்டு அதுக்குள்ளே கேமரா வச்சு எடுக்கணும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே ஓடலை, கொஞ்சம் நேரம் ஒன்றுமே ஓடலை. சரி, என்ன வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம். என்னோடு கூட இருந்த சகோதரர்கள் பிரதர் சதீஷீலன், பாஸ்கர், அவருடைய உதவி மறக்க முடியாது. இளையராஜா எனக்கு நல்ல உதவி செஞ்சாங்க. உங்களெல்லாம் கூப்பிட்டா வந்திருப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் எல்லாம் அன்புள்ளவங்க, என்ன தெரியும்னா ஆஸ்பத்திரி தாங்காது இல்லையா, அதனால் நான் உங்களை கூப்பிட்டு போகல. ஆனால் நீங்களாம் இருந்தால் கத்தி ஆர்ப்பரிச்சிருப்பீங்க. நான் ஒரு இடத்துல தனியாக உட்காந்தேன். 2 மணி நேரம் எனக்கு ஒரு மரண போராட்டம். அடுத்தது என்ன செய்யலாம், சபைக்கு என்ன செய்யலாம், இதை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும். என்னை நம்பி அநேகர் ஏராளமானவர்கள் குடும்பங்கள் இருக்கிறதே, இதற்கு யார் உதவி செய்வார்கள், இந்த சபையை நடத்துவதற்கு நம்பகமான ஆட்கள் யார், சரியாக நடத்தணுமே. இத்தனை வருஷம் ஃபாஸ்டிங் இருந்து கட்டி காத்த சபை அல்லவா. ஆகவே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று நான் ஜெபித்தேன். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். இதற்கு முன்பாக போன வருஷம் என்னை பார்த்ததான டாக்டர், பாஸ்டர் உங்கள் ஹார்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, இந்த ஸ்டிஃப்னஸ் இனிமேல் கூடக்கூடாது, அது குறையாது, கூடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கன்னார். நான் என்ன செய்ய முடியும், பிடிச்சி வச்சுக்கிட்டா இருக்க முடியும் ஹார்ட்டை. ஆகவே நான் ஒன்றும் சொல்லலை. பிறகு எண்டோஸ்கோப்பி எடுக்கணும்னாங்க. நான் தனியாக உட்காந்து எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை பாஸ்டர் சரியாயிருந்தா, அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, வெளியே தான் பேசுகிறாங்க, உதடு தான் பேசுது. ஆனால் நான் ஒன்று ஜெபிச்சேன். ஆண்டவரே, நீர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சது உண்மைன்னா புது வாழ்வு எனக்கு போடும் ஆண்டவரே. நீர் உருவாக்குகிற தேவன், அவ எனக்கு ஒரு புது வாழ்வை எனக்கு நீர் தாரும் என்று ஒரு சின்ன ஜெபம், இப்படி கூட சொல்லலாம், விசுவாசம் இல்லாத ஜெபம். ஏனோ தானோ இருந்தால் இருப்போம், போனால் போகிறோம். இங்கே விட்டால் மேலே ப்ரமோஷன் மேலே போயிருந்தோம். ஆனால் உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனம் இல்லையே. ஆகவே அப்படி யோசித்தேன்.
2 மணி நேரம் தான் இருக்கும். அடுத்த டெஸ்ட் எண்டோஸ்கோப்பி எடுக்க கொண்டு போட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து இன்னொரு மிஷினை கொண்டு வந்ததை பார்த்தார். திடீர்னு அவருடைய முகம் ஆச்சரியத்தால் விரிஞ்சது. ஹார்ட் நார்மலாக இருக்கே அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கே அப்படிங்கிறாரு. அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னால பிளட் ஃப்ளோ சரியில்லை, அடுத்தது ஹார்ட் பீட் சரியில்லை, அது சுருங்கிட்டு இருக்குன்னவங்க பிளட் ஃப்ளோ, ஹார்ட்டு, வால்வு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேன் எடுத்து சிடி எடுத்து பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அங்கே போனால் எனக்கு சந்தேகம், இங்கே டூப் அடிக்கிறாங்க போல தெரியுது, வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும், இது நடுவில் என்னத்தையா சொல்லி ஆஃப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் பாருங்க, நமக்கு சந்தேகம் தீராது. தோமா மாதிரி இங்கே டூப் அடிக்கிறாங்க, வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எதையாவது சொல்லி ஆஃப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு அதே ஸ்கேனை எடுத்துகிட்டு பெரிய டாக்டர்கிட்ட போனால் அவர் ஆச்சரியப்படுறாரு. பாஸ்டர், இதுக்கு முன்னால் பார்க்கும்போது ஹார்ட் ஸ்டிஃபாக இருந்தது, இது எப்படி இப்படி மாறிச்சு, இது புதுசால இருக்குது, நல்லா இருக்கு உங்கள் ஹார்ட்டு, நீங்கள் 3 பிரசங்கம் இல்லை 30 பிரசங்கம் பண்ணுங்கன்னு. அவ்வளவு நார்மலாக்கி கத்தர் கொடுத்தார். இதை சில நேரத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக செய்கிறதுக்குன்னே வேணும்னே செய்கிறார். அவர் ஒரு மாதிரி காட்டி அப்படி மாற்றி விட்டுருந்தார், அந்த சூழ்நிலையை மாற்றி விடுறார். ஆகவே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கத்தர் செய்த பெரிய உபகாரம் அது. இதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இதை வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாது. அன்னைக்கு திங்கட்கிழமை ராத்திரி என்னுடைய லாட்ஜில் நான் படுத்து கிடந்தேன். அந்த என் ரூமில் படுத்திருக்கும் பொழுது 1:30 மணிக்கு வழக்கம் போல் எழுந்திரிச்சேன். வாயை திறந்து சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே இருந்து ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு. ஆண்டவரே, எனக்கு புது ஜீவனை கொடுத்தீரே, எனக்கு புது வாழ்வை கொடுத்தீரே. ஒரு வால்வு ஆப்ரேஷனுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகுது. அவர் 2 மணி நேரத்தில் ஃப்ரீயாக போட்டு அனுப்பிவிட்டார் இயேசுநாதர். அல்லேலூயா. அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம். வந்த பிறகு ரொம்ப வீக்காக இருந்தது. என்ன பிளட் எடுத்து அங்கே போய் இங்கே போய் 2 நாளாக சரீரம் தோண்ட மாதிரி தான் இருந்தது. நேற்று கோயர் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் நடக்க முடியாமல் போனேன். ஆனால் இன்னைக்கு காலையில் கத்தர் புது பலத்தை கத்தர் கொடுத்துருக்கார். ஸ்தோத்திரம். புது ஜீவன், புது பலன், புது சரீரத்தை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கத்தர் கொடுத்தார். கத்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம், துதிகளை ஏறெடுக்கிறேன்.